அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜிடி நாயுடு அறிவு கூட போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே கண்ணன் என்ற அண்ணாமலை எம்எஸ்சி பிஎட் எம்பில் வழங்கும் பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகள் போட்டிருக்காங்கல்ல. பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்சி இப்போ போடணும். ஏன் போடணும் அப்படின்னா, சிறப்பு அப்படிங்கிறது வண்டோடர் குட்டியில் வரும். வண்டோடர் குட்டியில் உரத்தை தொடர்ந்து ஒற்றெழுத்து கண்டிப்பாக வரும். அப்போ சிறப்பு பயிற்சி வகுப்பு 2025-26 அனைத்து பகுதிகளும் போட்டிருக்காங்க. அனைத்து பகுதிகளும் போடக்கூடாது. அனைத்து அப்படிங்கிறது பன்மையில வரக்கூடிய ஒன்று. அப்போ பன்மை சொல்லை தொடர்ந்து இன்னொரு சொல் வருகின்ற பொழுது அதுவும் பன்மையிலே வரணும். அப்போ அனைத்து போட்டு அனைத்து பகுதிகளிலும் போடணும். இப்போ அனைத்து அப்படிங்கிறது வண்டோடர் குட்டியில் வரும். அப்போ வண்டோடர் குட்டியில் உரத்தை தொடர்ந்து ஒற்றெழுத்து வரும். அப்போ அனைத்து இப்போ போட்டு பகுதிகளிலும், அனைத்து பகுதிகளிலும் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளியில் பயிலக்கூடிய 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சிறப்பு வகுப்புகள் நடைபெற உள்ளதுன்னு போட்டிருக்காங்கல்ல. இங்க வகுப்புகள் என்று பன்மையில வந்திருக்குது. அப்ப பன்மையில வந்தா இன்னொரு சொல்லு பன்மையிலே முடியும். பன்மையில வந்தா அடுத்த சொல் பன்மையிலே முடியணும். அப்ப சிறப்பு வகுப்புகள் நடைபெற உள்ளன அப்படி போடணும். அந்தந்த துறையில், அந்தந்த அப்படிங்கிறது இட்டு வரணும். பெரும்பாலும் அந்த, இந்த, எந்த என்று சொல்லக்கூடிய சொல்லை தொடர்ந்து ஒற்றெழுத்து வரும். இங்க எப்படி வரணும்? அந்தந்தன்னு போடும்போது அந்தந்த இட்டு வரும். அந்தந்த துறையில் சிறந்த விருது பெற்ற ஆசிரியர்களை கொண்டு போடக்கூடாது. அந்தந்த துறையில் சிறந்த விருது பெற்ற ஆசிரியர்களால் வகுப்புகள் நடத்தப்படும் போடணும். ஆசிரியர்களை கொண்டுன்னு போட்டோம்னா அது சிறப்பாக இருக்காது. கொண்டு அப்படிங்கிறது எதுல முடியும் அப்படின்னா, கொண்டு அப்படின்னா அந்த அதை கொண்டு, இதை கொண்டு, இவற்றை கொண்டு, அவற்றை கொண்டு, அந்த மாதிரியான ஒரு சொல்லாக உருவாயிடும். அப்ப ஆசிரியர்கள் இருக்கிறது உயர்நிலையில் வரக்கூடிய ஒன்று. அப்ப ஆசிரியர்களை கொண்டு அப்படி வரக்கூடாது. ஆசிரியர்கள் வாயிலாக வகுப்புகள் நடத்தப்படும் போட்டா மிகச் சிறப்பாக இருக்கும். அப்ப நல்ல காற்றோட்டமான தங்கி இப்போ வரும். தங்கி படிக்கும் வசதி. ஏன் இப்போ வரணும்? தங்கிங்கிற கீ இருக்கு பார்த்தீங்களா? கீ கீயை பிரிச்சோம்னா இக்கு கூட்டல் ஈ வரும். அப்ப இகரை ஈற்று சொல்லை தொடர்ந்து படிக்கும்ங்கிற ப வரிசை வருது. அப்ப தங்கி படிக்கும் வசதி மற்றும் விளையாட்டு மைதானத்துடன் கூடியது அப்படின்னு போட்டிருக்காங்க. பிறகு மேலும் விவரங்களுக்கும் போட்டிருக்காங்க. விவரம் போடக்கூடாது, விவரம் போடணும். ஏன்னா மேற்கண்ட செய்திகளை விவரித்தல். அப்ப விவரித்த தன்மை வருகின்ற பொழுது விவரம் வரணும். விவரித்தல். மேலும் பல விவரங்களுக்கு போட்டால் மிகச் சிறப்பாக இருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒருமைப்பன்மை பிழைகள் ஏற்படாதவனும் ஒற்றுப்பிழைகள் ஏற்படாதவனும் பார்த்துக் கொள்ளுமாறும் அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.